பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தருடைய நாமங்களில் யெகோவா ஷாலோம் என்ற நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். யெகோவா ஷாலோம் என்ற பெயருக்கு என்ன அர்த்தமா? கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர் என்ற அர்த்தம். பிரியமானவர்களே, அந்த கிதியோன் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையில தேவரை முகமுகமாய் கண்ட ஒரு அனுபவத்தை பார்க்கும்போது அவருக்கு பயம் உண்டாயிற்றான். அவர் பயந்தபோது, ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், தேவனை முகமுகமாய் கண்டேன் என்று சொன்னபோது கர்த்தருடைய தூதன் அவருக்கு, நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம் என்று சொன்னார். ஆகவே தான் அவர் ஷாலோம், கர்த்தர் யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டு யெகோவாவை தொழுது கொண்டார் சொல்ல பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளை, நீங்க கூட அநேக காரியத்தில் பயந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்க பயப்படுகிற காரியத்தில் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். சமாதானம் என்றால் என்ன? மன அமைதி, மன நிம்மதி, மன சாந்தி. இதுதான் சமாதானம் என்று சொல்லுவார்கள். நிறைய காரியங்கள்ல நம்ம மன அமைதியை இழந்து விடுகிறோம், மன சமாதானத்தை இழந்து விடுகிறோம், சாந்தி இழந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எதை இழந்து நம்மை தவிக்கிறையோ அந்த காரியத்தில் உனக்கு சமாதானத்தை யெகோவா ஷாலோம் கொடுக்க போகிறார். யெகோவா ஷாலோம் நிச்சயமாக உயிரோடு இருக்கிறார், அவர் உனக்குள்ளே இருக்கிறார், இன்னொரு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை இந்த நாளிலே சமாதானமாய் நடத்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.